Dear 12th standard business max students, chapter 1, problem number 4. So problem number 4 இந்த வீடியோவில் எப்படி போடலான்றதை பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்குற இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிப்போம். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை முதல்ல நம்ம பார்ப்போம். ஸோ two products A and B currently share the market with the shares 50% and 50% each respectively. ஸோ கரண்ட் மார்க்கெட்டில் ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று வந்து A ப்ராடக்ட், இன்னொன்று வந்து B ப்ராடக்ட். ஸோ அதனுடைய A ப்ராடக்ட் வாங்குறவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்லிக்கிறாங்கன்னா 50%. B ப்ராடக்ட்டை வாங்குறவங்களோட பர்சன்டேஜ் என்னென்னா 50% சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம அதை எழுதிப்போங்க இன்ஃபர்மேஷனு. ஸோ given information so current ஷேர் மார்க்கெட்டில் என்ன எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட்டு, ஒன்று ஏ இன்னொன்று பி. ஸோ ஏ வாங்குறவங்க 50%, பி வாங்குறவங்க 50%. ஸோ இதுதான் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ ஈச் வீக் சம் பிராண்ட் ஸ்விட்சிங் டேக் பிளேஸ். ஸோ அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வாரமும் ஏ ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணவங்க பி ப்ராடக்ட்டுக்கு மாறி இருக்கிறாங்க, பி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணவங்க ஏ ப்ராடக்ட்டுக்கு மாறி இருக்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதோட ரிப்போர்ட்டை கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்னன்றதை இப்போ படிப்போம். ஆஃப் தோஸ் ஹூ பாட் ஏ த ப்ரீவியஸ் வீக் 60% பை இட் எகெயின். அதாவது இப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏ ப்ராடக்ட் யூஸ் பண்ணவங்க திருப்பி ஏ ப்ராடக்ட்டே யூஸ் பண்ணுறவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்கிறாங்கன்னா 60%. whereas 40% switch over to B. அதாவது A ப்ராடக்டை யூஸ் பண்ணி B ப்ராடக்ட்டுக்கு மாறினவங்க. ஸோ அவங்க எவ்வளோனா 40%. ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆஃப் தோஸ் who bought B the previous week 80% buy it again. ஸோ இங்கே என்ன நமக்கு சொல்கிறாங்கன்னா B ப்ராடக்ட் யூஸ் பண்ணவங்க B ப்ராடக்டே யூஸ் பண்ணவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னா 80%. ஸோ கடைசியாக என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா whereas 20% switch over to A. அதாவது B ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணவங்க ஏ ப்ராடக்ட்டுக்கு மாறினவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னா 20%. ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதியாச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்மளை என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னா ஃபைண்ட் த ஷேர்ஸ் ஆஃப்டர் 1 week அண்ட் ஆஃப்டர் 2 week. அதாவது ஒரு வாரம் கழிச்சு எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு எப்படி இருக்குன்றதை அந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இஃப் த ப்ரைஸ் வார் கண்டினியூஸ் வென் இஸ் ஈக்லிபிரியம் ரீச். ஸோ இதேமாரி கண்டினியூஸாக போயிருந்தால் எப்போ ஈக்லிபிரியமில் வந்து நம்ம நிப்போன்னு கேட்டுருக்காங்க. ஈக்லிபிரியம்ன்றது உங்களுக்கே தெரியும். ஏ சோப்பு யூஸ் பண்ணுறவங்க ஏ சோப்பே வாங்குறவங்க, பி சோப்பு யூஸ் பண்ணுறவங்க பி சோப்பே வாங்குறவங்க எந்த பர்சன்டேஜில் வந்து நிற்பாங்கன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 3 கேள்வி. ஸோ அந்த 3 கேள்வியும் இப்போ நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எப்பயுமே இந்த ப்ராப்ளத்தை மெயினாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் டிரான்சாக்ஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ அதை முதல்ல கண்டுபிடிச்சிடும். ஸோ டிரான்சாக்ஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ்க்கு டீன்னு கொடுத்துருங்க. ஸோ நம்ம கொடுத்து 2 ப்ராடக்ட்டு ஏ பி. ஸோ இப்போ நமக்கு ஏ ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுவாங்க திருப்பி ஏ ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னா 60% சொல்லியிருக்கிறோம். ஸோ அதை வந்து பாயிண்டில் எழுதுங்க. ஸோ 0.60. ஸோ டெசிமல் பிளேஸில் எழுதுங்க. ஸோ அடுத்தது ஏ ப்ராடக்ட்டை வாங்கி பி ப்ராடக்ட்டு சுவிட்ச் ஓவர் ஆனவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னா 40%. அதனால் 0.40. ஸோ பி ப்ராடக்ட்டை வாங்கி ஏ ப்ராடக்ட்டுக்கு மாறினவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னா 20%. ஸோ 0.20. ஸோ பி ப்ராடக்ட்டை வாங்கி பி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னா 80%. ஸோ எல்லாமே நான் பாயிண்டில் எழுதிருக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதேமாதிரி எழுதிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரோவையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 1ன்னு வரும். ஸோ இதை தான் நம்ம டிரான்சாக்ஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ்ன்றோம். ஸோ இப்போ இதை வச்சு எப்படி ப்ராப்ளம் போடலான்றதை பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அது கண்டினியூஷன் எழுதியிருக்கிறேன். ஸோ டிரான்சாக்ஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியிருக்கிறேன். கரண்ட் மார்க்கெட் ஷேர் எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ இதான் நம்மளுக்கு கொடுத்த இந்த ரிப்போர்ட்டு. ஸோ இப்போ இந்த கரண்ட் மார்க்கெட் ஷேர் பர்சன்டேஜை வந்து டெசிமலாக மாற்றிடுங்க. ஸோ டெசிமலாக மாட்டினா நமக்கு 0.50.
ஸோ இப்போ நம்ம முதல் கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப்டர் 1 வீக், ஸோ முதல் வாரத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ முதல் வாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த கொடுத்துக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் நம்ம கரண்ட் மார்க்கெட் ஷேர் என்ன கொடுத்தாங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸை எடுத்துக்கோங்க. 0.60, 0.20, 0.40, 0.80. ஸோ இப்போ இந்த ரோ வச்சு இந்த 2 காலமை மல்டிப்ளை பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ 0.50 × 0.60 எவ்வளோன்னு பாருங்கள், நமக்கு 0.30 ப்ளஸ் 0.50 × 0.20 நமக்கு 0.10. ஸோ அடுத்து 0.50 × 0.40 நமக்கு 0.20. ஸோ 0.50 × 0.80 நமக்கு 0.40. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 0.40, இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 0.60. ஸோ ஃபஸ்ட்டு வந்துருக்குது ஏ ப்ராடக்ட், செகண்ட் வந்துருக்கு பி ப்ராடக்ட். ஸோ இப்போ நமக்கு ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஏ ப்ராடக்ட் ஷேர், அதாவது ஏ ப்ராடக்டை வாங்குறவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னா ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் நமக்கு 40%. ஸோ டெசிமேல பர்சன்டேஜாக மாற்றிடுங்க. ஸோ 40% வந்து ஏ ப்ராடக்டை வாங்குறவங்க. அடுத்தது பி ப்ராடக்ட். ஸோ பி ப்ராடக்டை வாங்குறவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னால் நமக்கு 60%. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஆஃப்டர் 2 வீக், அதாவது 2வது வாரத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம செகண்ட் வீக் எடுக்கிறப்போ நம்ம ஃபஸ்ட் வீக்கோட ரிப்போர்ட்டை தான் எடுக்கணும். ஸோ பழசு எடுத்துடாதீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி போகிறதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஏ பி, ஸோ நமக்கு வந்த ரிசல்ட் வந்து எதுவோ அதை தான் எடுத்துக்கணும். ஸோ நம்மளுக்கு ஏ வந்து 0.40 வந்தது ஆஃப்டர் 1 வீக் அப்புறம். ஸோ அந்த ரிப்போர்ட் தான் எடுத்துக்கணும். ஸோ பி வந்து 0.60 வந்தது. ஸோ இப்போ அடுத்த 2வது வாரத்தில், அதாவது செகண்ட் வீக்கில் எப்படி ஆக போகுதுன்றதை பார்ப்போம். ஸோ அதேமாரி இங்கேயும் டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிடுங்க. ஸோ 0.60, 0.20, 0.40, 0.80. ஸோ ஏ பி. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரோ வச்சு இந்த 2 காலம் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நமக்கு 0.40 × 0.60 நமக்கு 0.24 ப்ளஸ் 0.60 × 0.20ன்றது நமக்கு 0.12. அடுத்து 0.40 × 0.40ன்றது நமக்கு 0.16. 0.60 × 0.80ன்றது நமக்கு 0.48. ஸோ இதேமாரி மல்டிப்ளை பண்ணுறங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ 0.24 + 0.12 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், நமக்கு 0.36. ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 0.64. ஸோ இதுதான் ஏ, இதுதான் பி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இதனுடைய ஷேர்ஸ் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு 36%, இது வந்து 64%. ஸோ இப்போ அங்கே எழுதிடலாம் கண்டினியூஷனை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டினியூஷன் எழுதிட்டேன். ஸோ ஏ வந்து நமக்கு 0.36 வந்துச்சு, பி வந்து 0.64 வந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஷேர்ஸ் எடுத்து எழுதலாம். ஸோ இப்போ நமக்கு ஆஃப்டர் செகண்ட் வீக்கில் எப்படி இருக்குன்னா, ஏ ப்ராடக்ட் வாங்குறவங்க எவ்வளோ பேருனா 36% ஆயிடுச்சு. அதாவது 40லேருந்து 36க்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அதேமாரி பி ப்ராடக்டை வாங்குறவங்க 64%, அதாவது 60லேருந்து 64. ஸோ பி ப்ராடக்ட் வாங்குறவங்க இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ இப்போ 2 கேள்விக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, அட் ஈக்லிபிரியம், ஸோ சமநிலையில் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஈக்லிபிரியம்ன்றது நமக்கு ஏ சோப்பு யூஸ் பண்ணுறவங்க திருப்பி ஏ சோப்பே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பி சோப்புக்கு சுவிட்ச் ஓவர் ஆக மாட்டாங்க. அதேமாதிரி பி சோப்பு யூஸ் பண்ணுறவங்க பி சோப்பை தான் யூஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து ஏ சோப்புக்கு சுவிட்ச் ஓவர் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு கொடுத்துக்கிற 2 ப்ராடக்ட் எழுதிடுவோம். ஸோ ஏ பி.
ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸ். ஸோ அதை எடுத்து எழுதிடுங்க. 0.60, 0.20, ஸோ 0.40, 0.80. ஸோ இப்போ நமக்கு வர ரிசல்ட் என்ன வரும்னா ஒன்று ஏ இன்னொன்று பி. ஸோ இது ரெண்டு தான் நமக்கு வரும். ஒன்று ஏ யூஸ் பண்ணுறவங்க வருவாங்க, இல்லை பி சோப் யூஸ் பண்ணுறவங்க வருவாங்க. ஸோ இப்போ இதில் நமக்கு ஒரு இன்ட்டு என்ன இருக்குன்னா அது எப்பயும் மறந்துடாதீங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வேல்யூ 1 வரும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த ஏவையும் இந்த பியும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 1 தான் வரும். ஸோ அப்போ நமக்கு ஏ மட்டும் தெரியணும்னா இந்த ஏவை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க, 1 - c. ஸோ இதை தான் எடுத்து வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இந்த இன்ட்டு எப்பயுமே மைண்டில் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக நம்ம இதுமாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 0.60 into ஏன்றது நமக்கு 0.60 ஏ. அடுத்தது ப்ளஸ் 0.20 into பின்றது 0.20 பி. ஸோ ஈக்குவல் டு நமக்கு ஏ. ஸோ இதான் ஈக்குவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வேல்யூ அப்ளை பண்ணுவோம். ஸோ 0.60 ஏ ப்ளஸ் 0.20 பிக்கு பதிலாக 1 - ஏ ஈக்குவல் டு ஏ. ஸோ அடுத்தது 0.60 ஏ ப்ளஸ் இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறங்க ஸ்டூடெண்ட்ஸ், தனித்தனியாக பண்ணணும். ஸோ 0.20 into 1 நமக்கு 0.20 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 0.20 into ஏ 0.20 ஏ ஈக்குவல் டு ஏ. ஸோ இப்போ ஏ ஃபுல்லாக ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். 0.60 ஏ மைனஸ் 0.20 ஏ. ஸோ இந்த ஏ உள்ள வந்தால் மைனஸ் ஏ. ஸோ இந்த ப்ளஸ் 0.20 அந்த பக்கம் போனால் மைனஸ் 0.20. இப்போ அடுத்தது 0.60 ஏ. ஸோ இந்த மைனஸை முதல்ல ஆட் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மைனஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.20 ஏன்னு வந்துடும் ஈக்குவல் டு மைனஸ் 0.20. ஸோ இப்போ மைனஸ் 1.20ல் நமக்கு 0.60 போயிடுச்சுன்னா நமக்கு திருப்பி 0.60 ஏ பெரிய நம்பர் சைன் மைனஸ், ஸோ மைனஸ் போட்டுருங்க. ஸோ மைனஸ் 0.20. ஸோ இப்போ மைனஸ் ரெண்டு பக்கம் இருக்குது, கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு 0.20 divided by 0.60. ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டெசிமல் பிளேஸ் ரிமூவ் ஆகிடும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஏக்கு என்ன வரும்னா 2/6ன்னு வரும். நம்ம 2 டேபிள்ஸில் டிவைட் பண்ணோன்னா நமக்கு இது 1/3. ஸோ நம்மளை வந்து பர்சன்டேஜில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிறப்போ நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஏ ஷேர், அதாவது ஏ ப்ராடக்ட்டை மட்டும் வாங்குறவங்க, ஸோ அவங்க பி ப்ராடக்ட்டுக்கு சுவிட்ச் ஓவர் ஆக மாட்டாங்க, எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ 1/3 into 100. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு என்ன வரும்னா 33.33. ஸோ நான் ஆல்ரெடி டிவைட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ இது தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பி ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ பி ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொடுத்துக்கிற இன்ட் என்னவோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ பிக்கு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா 1 - ஏ யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போது 1 - ஏன்றது நமக்கு இது தான். ஸோ பர்சன்டேஜில் போடாதீங்க, டெசிமலாக திருப்பி மாற்றுங்க. ஸோ டெசிமலாக திருப்பி மாற்றினோன்னா நமக்கு 0.333 ஆகிடும். ஸோ அப்போ 1லேருந்து இந்த 0.33 நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா ஸ்டூடெண்ட்ஸ் 0.667 வரும். ஸோ லெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதையும் நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணோம்னா பர்சன்டேஜ் ஆஃப் பி ஷேர். ஸோ என்ன வரும்னா இது அப்படியே பர்சன்டேஜாக மாற்றுங்க. ஸோ நமக்கு 66.67%. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்துடைய ஆன்சர். ஸோ 3த்துக்குமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பை.